ஹலோ நண்பா, வணக்கம். டாவின்சி ரீசால்வ் இப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து S2V தமிழ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து மீடியா. ஸோ நம்மளுடைய வீடியோவை இதில் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து ஃபைல் போயிட்டு இம்போர்ட் மீடியா. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்லேருந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய மீடியா பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கட் பேஜ். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணும், ஸோ எனக்கு இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு இது வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் இதை இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா எடிட்டிங் பேஜ். ஸோ எடிட்டிங்கில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்ததை டைரெக்டாக ட்ராப் பண்ணி டைம்லைனில் போட்டுங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணது மட்டும்தான் இதில் வரும். ஸோ எனக்கு ஆடியோ தேவையில்லை, அதனால் நான் ஆல்ட்டை கிளிக் பண்ணி அதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ வீடியோ மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த எடிட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ இப்போ ஒரு 20-30 வீடியோ இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு இதில் தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் VFX, ஒரு டெக்ஸ்ட், ஒரு அனிமேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த ஃபியூஷனில் தான் அட்வான்ஸாக நம்ம பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா கலர் கிரேடு. ஸோ நம்மளுடைய வீடியோவை இந்த பேஜில் தான் நம்ம கலர் கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேர்லைட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியோவை எடிட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஜ் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம செட்டிங்கில் அவுட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டர் கொடுத்து அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் டெலிவரி பேஜ் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. கட் பேஜ் அப்புறம் எடிட்டிங் பேஜ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம டேரெக்டாக கலர் பேஜில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நோடு. இந்த சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நோட் பேஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ப்ரீமியம் ப்ரோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து லேயராக நம்ம வந்து போட்டு எடிட் பண்ணுவோம். ஒரு நோடாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து கலர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நோட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நோட் அப்படின்னு ஒன்று காமிக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஆட் சீரியல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு நோடு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நோடில் நீங்கள் கலர் கரெக்ஷன், ஒயிட் பேலன்ஸ் அது மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் அடுத்ததாக உங்களுக்கு நோட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+S அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீரியல் நோடு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எத்தனை நோடு வேணுமோ நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி Alt+Sன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கலர் வீல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா லிஃப்ட், காமா, கெயின், ஆஃப்செட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லிஃப்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த லிஃப்ட்டு. காமாங்கிறது மிட்டோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. கெயின் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கெயின். ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பிரைட்னஸ் ஏற்ற இறக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் நோடு 2 வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் நான் லிஃப்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த பிளாக் கலர், அதாவது ஷேடோ மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகும், ஓகேங்களா? எனக்கு ஷேடோவில் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் இதை வந்து லிஃப்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்தது காமா இருக்குன்னா உங்களுக்கு மிட்டோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ கெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். ஆஃப் செட்டும் உங்களுக்கு ஓவராலாகவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த கலர் வீலில் இவ்வளோ தான். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கலர் பூஸ்ட்டு பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். ஷேடோ கண்ட்ரோல் பண்ணால் இதில் பண்ணிக்கலாம். ஹைலைட்டு, சேச்சுரேஷனு, ஸோ எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இந்த கலர் வீல்லே பார்த்தீங்கன்னா அடுத்தது கலர் பார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா கலர் வீலில் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ இது வீலில் இருக்குது, இது பாரில் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா லாக் வீல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லாக் வீலில் இதுலேயும் சிமிலர் அதே தான். ஷேடோ அட்ஜஸ்ட் பண்ணுறது, மிட்டோனு, ஹைலைட்டு, ஆஃப்செட்டு, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா HDR. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்வ். ஸோ கர்வும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலர் அதே தான். இங்கே நம்ம வீலை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், இங்கே வந்து கர்வை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ போத் ஆர் சேம் தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷேடோ, சென்ட்ரு பார்த்தீங்கன்னா மிட்டோனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஹைலைட் வேணும்னா நீங்கள் வந்து மேலே பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மூலயமா உங்களுக்கு வந்து மிட்டோனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ, கீழே உள்ளது எல்லாமே, அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேடோ, வெர்டிகலாக இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைலைட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா QS ஹியூ, QS சேச்சுரேஷன், QS லூமினன்ஸ், லூமா வித் சேச்சுரேஷன், சேச்சுரேஷன் வித் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பரேடு, வேவ் ஃபார்ம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்கோப். பரேடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா RGB, ஸோ ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து கம்மியாக இருக்குது, ரெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, க்ரீன் வந்து ரெட்டும் க்ரீனும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது, ப்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஒயிட் பேலன்ஸே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இது ஏற்கனவே கலர் கிரேட் பண்ண வீடியோ. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இல்லை. இப்போ நம்மளுடைய வீடியோக்கு நீங்கள் கேமராவிலையோ இல்லை மொபைல் ஃபோன்லையோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கலர் கிரேட் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த கலர் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கலர் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கலர் கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.